இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய் ஷாலு, பாய், டேக் கேர். இங்க பாரு, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. உங்க அக்கா கூட அங்க நான் இருக்கேன். தேங்க் யூ. என் அக்காக்கு ஹெல்ப் பண்ண நீ எப்போ ரெடியா இருக்க? ஏய், உன்னோட அக்கா எனக்கு அண்ணி. ஆனா அன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க, இனிமே நான் அவங்கள அண்ணிமான்னு கூப்பிட கூடாதான். ஆனா என்ன பண்றது, என் மனசுல பதிஞ்சிருச்சே. வேற எதுவும் கூப்பிட தோணல. நான் எதுக்கு வேற மாதிரி கூப்பிடணும் சொல்லு? அதெல்லாம் முடியாது. இவன் திருந்த மாட்டான். விட்டு தள்ளு. பிரியா விடு. ஆயுஷ், ஏய் ஷாலு, ரொம்ப ஜாலியா இருக்கும் போல. இந்த நேரத்துல வீட்டுக்கு வர உன் ஆளு விட வந்திருக்கானா? ஜாலியா அமைதியா இரு. கொஞ்சம் கூட மூளையே இல்லாதவன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அப்படியா? நைட்டெல்லாம் எவன் கூட இருந்துட்டு வந்துட்டு என்ன திட்டிக்கிட்டு இருக்க? ரெண்டு தங்கச்சி நல்லா பிளான் பண்ணி உங்க அக்காவை காப்பாத்தி விட்டுட்டீங்க இல்லையா? வாயும் மூடிடா. உன் கண்ணத்திலே அறைவன். அப்படியா? அரைஞ்சிருவியா? நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னா? நான் என்னம்மா சொன்னேன்? உங்க அக்கா டைவர்ஸ் வாங்கணும்னோட ஓடி போயிட்டா, என்ன கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்திட்டா. ஆனா உனக்கு கல்யாணம் ஆகல, ராத்திரி அவனோட போய் தங்கிட்டு வர. என்னவா நடக்குது? ஒரே மஜாவா இருக்க. எல்லாம் நல்லபடியா தான் நடக்குது. சித்தி, சித்தி உங்களை தான் கேக்குறேன், கேக்குதா இல்லையா? எல்லாத்தையும் அருமையா நீங்க தெளிவா செய்யறீங்க. பாத்தீங்களா, உங்களோட பேரு புகழ் எல்லாத்தையும் நல்லா பரப்பிட்டு வர போல இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் அவளே பாத்துக்கிறா. சின்ன வயசுல எவ்வளவு அறிவு பாருங்களா. நீங்க தான் இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தீங்களா? எது கேட்டனா, பார்த்தா அப்படிதான் தெரியுது. எங்கம்மா இருந்த சாலு? நைஸ். நல்லா இருக்கல லக்ஷ்மி? இனிமே நீ இங்க தான் இருக்க போற. இங்க நல்லா நிம்மதியா இருக்கலாம். இதுவும் என்னோட ரூம் மாதிரியே இருக்குல்ல? ஐ மீன், நம்ம முன்னாடி ஒரு ரூம்ல இருந்தோம்ல, அதே மாதிரி இதுவும் இருக்கு. ஆல்மோஸ்ட் சேம் தானே? நீ ரிலாக்ஸ் பண்ணு. நான் முகேஷ மத்த பொருள்லாம் இங்க எடுத்துட்டு வந்துட சொல்றேன். ரிஷி ப்ளீஸ், இதெல்லாம் எதுக்காக? நீ ரொம்ப ஓவரா பண்ற. ஓவராவா? ஹலோ மேடம், இது ஜஸ்ட் ஆரம்பம். நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னும் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாத்துட்டு இருங்க. பாருங்க. லக்ஷ்மி ப்ளீஸ், எதுவுமே உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட பாதிக்கிற மாதிரி இருக்க கூடாது. நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, நாம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அண்ட் இதை நீ புரிஞ்சுக்கணும். அண்ட் அதோட இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீ தான் பண்ற, உனக்காக பண்ற அப்படி நினைச்சுக்கோ. அந்த மாதிரி தான் யோசிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, ரெஸ்பெக்ட் பண்ணு. அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாத. அண்ட் உனக்கு கில்ட்டும் வேண்டாம். நைஸ். என்ன ஒரு ப்ரொஃபஸராவே ஆகிட்ட. பின்ன என்ன, நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். எல்லாத்துக்கும் நான் லெக்சர் கொடுக்க வேண்டியதா இருக்குல்ல? லக்ஷ்மி ப்ளீஸ், இதெல்லாம் தேவைதான். இதை நீ யோசிச்சியா லக்ஷ்மி? அண்ட் லக்ஷ்மி, நான் உன்னோட ஃபுல் லைஃப்க்கு நீ இங்க தான் இருக்கணும்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது நான் உனக்காக ஒரு பையனை தேடுறேன். உனக்கேத்த ஒரு அழகான புத்திசாலி பையனை தேடுறேன். அவன் உன்னை டிசர்வ் பண்றவனா இருக்கணும். அண்ட் இந்த விஷயத்த உன்னோட மூளையில, உன்னோட மனசுல, உன்னோட கை ரேகையில, இந்த ரூமோட செவத்துல நான் ஆழமா பதிய வச்சுக்கோ. என்ன மறுபடியும் வந்து இதே கேள்வியை என்கிட்ட கேட்க கூடாது. அண்ட் நான் மறுபடியும் உனக்கு பதில் சொல்ல போறதும் இல்லை. சரி, நான் கிளம்புறேன். ரிஷி, ரிஷி, ஏன் இவன் இப்படி இருக்கான்? ஏன் இவனுக்கு இவ்வளவு பிடிவாதம்? இவன் ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்காக எதுக்காக நீ உன் குடும்பத்தார பகைச்சுக்கிற? அதுதான் எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம புதுசா எனக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் கல்யாணத்துக்கு பின்னாடி எதுக்காக நீ இப்படி அலையற? முதல்ல எனக்கு எதுக்கு இந்த கல்யாணம்லாம்?
நைட் எல்லாம் வெளியே இருந்தியா? ஆமா சித்தி, ஆனா அக்கா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நைட் எல்லாம் எக்ஸ்டீரியர்ல இருந்தியா? ஆமா இருந்தா, என் கூட தான் இருந்தா. அதோட நேத்து நாங்க என்ன பண்ணமோ அதை இன்டீரியர்ல பண்ணிருக்க முடியாது, எக்ஸ்டீரியர் போக வேண்டியிருந்தது. என்னது? ஆயுஷ், என்ன ஆயுஷ், நான் கரெக்டா தான் பேசுறேன். லக்ஷ்மி அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்க. இன்டீரியர்ல அவங்களை எங்க தேட முடியும்? கிச்சனு, ஹாலு, பாத்ரூம்லயே தேட முடியும்? முடியாதுல்ல. எக்ஸ்டீரியருக்கு போகணும்ல, அதான் நாங்க போனோம். டெல் ஹர். லக்ஷ்மி வீட்டை விட்டு போயிட்டானா என்ன அர்த்தம்? லக்ஷ்மி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா? போனாங்க தான், ஆனா இப்ப கிடைச்சிட்டாங்க. ஓகே, நல்ல கதையா இருக்க. என்ன சித்தி, சம்பவம் பெரிய சம்பவம் போல இருக்க. லக்ஷ்மி வீட்டை விட்டு ஓடிட்டா, ஷாலு நைட்டு வெளில இருக்கா. அவ எங்க போனாப்போ? அதுவும் ஒரு பையனோட. உறவுகள் மலர்கிறதோ, வீட்டு மானத்தை நல்லாவே காப்பாத்துறா போல இருக்கு. சித்தி எதுக்கும் வீட்டுல போய் பாருங்க, சின்னவ இருக்காளா இல்ல அவளும். மரியாதையும் வாயை முடிக்கிட்டு அமைதியா நில்லு, புரியுதா? குடிகார பயலே, முதல்ல உன்னை சமாளி. ஒழுங்கா நிக்க கூட தெரியல, நீ எனக்கு புத்திமதி சொல்றியா? நீ பொறுக்கியா இருக்கலாம், ஆனா நாங்க அந்த மாதிரி கிடையாது, புரியுதா? போயிங்க இருந்து. நான் இப்ப என்னத்த சொல்லிட்டேன்? நீங்க எல்லாரும் சொல்லுங்க சித்தி. யூ டெல் வாட்? ஏதோ வாங்க போயிருக்கான்னு சொன்னல? ஆமா. அப்ப அவ கையில இருக்கிறது எல்லாத்தையும் சீக்கிரமா வாங்கு. எல்லாத்தையும் பாவம் தனியா தூக்கிட்டு வந்திருக்கா, ரொம்ப டயர்டா வேற இருக்கா. எல்லாத்தையும் வாங்குடி சீக்கிரம். சித்தி, அது வந்து மவுத் க்ளோஸ். என்கிட்ட நீ போய் பேசிருக்கல, இவ எதையோ வாங்கிட்டு வரதானே போனான்னு சொன்ன. இவ நைட்டு முழுக்க வீட்லயே இல்ல. அண்ட் யூ நாட் டெல் மீ லக்ஷ்மி வீட்டை விட்டு ரன் பண்ணிருக்கா. அப்புறம் அந்த விஷயத்தையும் நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. அதாவது ராகுக்கு ஏதோ இப்ப நீங்க ரொம்ப லார்ஜா வளர்ந்துட்டீங்க, அதனால தானே இவ்வளவு பெரிய லார்ஜ் விஷயத்தை நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. இப்ப எல்லாரும் என்னதான் கேவலமா பேசுவாங்க. லக்ஷ்மி என்ன வேணாலும் டூயிங், பானி என்னவோ டூயிங், அப்புறம் ஷாலுவும் ஏதோ டூயிங். ஆனா யாருக்கு கெட்ட பேரு? பாவம் இந்த ராணு. யார் திட்டு வாங்கணும்? பாவம் இந்த ராணு தான். இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் அந்த லக்ஷ்மி. நான் ஆஸ்கிங் பண்றேன், அந்த ரிஷி கூட போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உங்களாலதான் அக்கா போனா சித்தி. என்னாலயா? நான் அவளை பிடிச்சு தள்ளி விட்டேன். ரிஷி கூட போன்னு சொன்னேனா? நீங்க தள்ளி விடல, ஆனா அதை தானே விரும்புனீங்க. வீட்டுல செலவு அதிகமாகுது, உங்க 3 பேரையும் எப்படி சமாளிப்பேன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஊரு அத சொல்லும், ஊரு இத சொல்லும். டிவோர்ஸ் ஆன பொண்ணு வீட்டுல இருந்தா மீதி பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்காக தான் அக்கா வீட்டை விட்டு போனோம். நல்லா இருக்கு, வெரி குட், ஃபுல்லா ரைட். அதாவது நீ இந்த குத்தத்தை ஏன் தலைமையிலேயே போட்டு உடைச்சிரு, என்ன சாக அடிச்சிரு. ஊருக்காரங்க சொன்னது பத்தாதா? இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? போதும்டி, போதும், ஓவரா போயிட்டு இருக்கு. இனி ஊருக்காரங்க சொல்ற எதையும் நான் லிஸ்டனிங் பண்ணவே போறதில்ல. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டே ஆகணும். சித்தி, எங்க போறீங்க? கிணத்துல குதிக்க போறேன், நீயும் வரியா? சித்தி, அக்காவை பார்க்க போறீங்களா என்ன? சொல்லுங்க. போறேன், ஆனா அவளை பார்க்க போகல, அவளை திட்ட போறேன். அவங்க 2 பேரையும் ஒரு கை பார்க்க போறேன். சித்தி, சித்தி ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நீங்க அங்க போகாதீங்க சித்தி. இப்பதானே எல்லாம் அங்க நார்மலா இருக்கு, எதுக்கு அங்க போறீங்க? வாய மூடு. இன்னைக்கு என்னோட ஃபேஸ் முழுக்க பிளாக் ஆயிடுச்சு. என் வீட்ல இருந்து ஒரு பொண்ணு ஃபுல் நைட் வெளியில இருந்திருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சு சும்மா இருக்கவா?